பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத். ஸ்மார்ட் வாட்ச். இந்த உலகத்துல டோட்டலா 454.69 மில்லியன் பீப்புள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றாங்க. அதுல ஆண்கள் மட்டும் 27.2%, பெண்கள் 26.9% ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்ன ட்ராக் பண்ணுது? என்னோட ஹெல்த் லெவல் ட்ராக் பண்ணுது, என்னோட ஃபிட்னஸ் லெவல் ட்ராக் பண்ணுது. இந்த உலகத்துல ஏதாவது ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு? எவ்வளவு நல்ல விஷயம் செய்றேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு கெட்ட விஷயம் செய்றேன்னு சொல்லிட்டு. இல்ல அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுன்னா நான் அதை வாங்கி கட்டுறது ரெடியா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் 2 மலக்குல நம்மள ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ட்ராக் பண்றாங்க. இட்ஸ் கால்டு கிராமன் காத்திரின். ரைட் சைடுல ஒரு மலக்கு உட்காந்துருக்காங்க, நான் சரி எல்லா நல்ல விஷயத்தையும் எழுதுறாங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு மலக்கு உட்காந்துருக்காங்க, சரி எல்லா கெட்ட விஷயத்தையும் எழுதுறாங்க. அவங்க இருந்து அல்லாட்டு இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ட்ராக் பண்றாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க, பசங்க பொண்ணுங்க வீட்டுல இருக்கோம், நான் என்ன வேணா தப்பு பண்ணலாம். அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க, ஓகே நம்ம என்னை யாரும் பார்க்கல, நான் தப்பு பண்ணலாம். ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒய்ஃப் என்ன பார்க்கல, நான் தப்பு பண்ணேன். ஒய்ஃப் நினைச்சிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் என்ன பார்க்கல, நான் என்ன வேணா தப்பு பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டு நினைக்கிறேன், அந்த ஃப்ரெண்டு என்ன பார்க்கல, நான் தப்பு பண்ணலாம். நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன யாரும் பார்க்கல, நான் என்ன தப்பு பண்ணலாம். ஆனா இந்த மனிதர்களுக்கு வேற எந்த ஒர்க்குமே கிடையாது. ஒன்லி ட்ராக் த ஹியூமன் பீயிங். ஃபிட்னஸ் லெவல் வாட்ச் இருக்குல்ல, பேட்டரி இல்லைன்னா நம்மளோட ஃபிட்னஸ் லெவலை ட்ராக் பண்ணது. ஆனா இந்த 2 மலக்குகள் இருக்காங்க, ஆமா, நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்மள ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா இருந்து தப்பிக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்து தப்பிக்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருந்து தப்பிக்கலாம். நான் யார்ட்டு இருந்து வேணா தப்பிக்கலாம், நான் அல்லாட்டு இருந்து இந்த 2 மலக்குல இருந்து தப்பிக்கங்க. அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லா முன்னாடி வரும். நான் தப்பான வெப்சைட்ல என்ன படம் பார்த்தேன், நான் வீட்டு பூட்டிட்டு என்ன தப்பு பண்ணேன், நான் போர்வையை போட்டிட்டு என்ன தப்பு பண்ணேன், நான் நைட்ல என்ன தப்பு பண்ணேன், நான் டேல என்ன தப்பு பண்ணேன், எல்லா தப்பும். அதுவும் இல்லாம அதுக்கு ஒரு மேல படி போய் என்னோட ஆர்கன்ஸ், என்னோட கண்ணு பேசும், என்னோட காது பேசும், என்னோட கைகள் பேசும், என்னோட கால்கள் பேசும். இந்த ஹியூமன் பாடியோட எல்லா ஆர்கன்ஸும் அல்லா முன்னாடி பேசும், வாயை தவிர. ஏன்னா வாய் உண்மையும் சொல்லும், பொய்யும் சொல்லும். ஆனா மற்ற ஆர்கன்ஸ்கள் உண்மை மட்டும்தான் பேசும். அல்லா ஆர்டர் சொல்லுவான், ஸ்பீக். அப்போ நம்ம யார்ட்டு தப்பிக்க முடியும் அந்த நேரத்துல? ஸோ நம்ம அல்லாக்காக பயந்து வாழணும். இந்த வீட்டுக்காக பயந்து வாழ்ந்தோம், நான் ஒரு மனுஷனுக்காக பயந்து வந்தேன்னா நம்மளால வாழ முடியாது. என்னைக்கு நான் மை செல்ஃப் ஐ ஹாவ் டு ஃபியர், அப்ப மட்டும்தான் என்னால இந்த உலகத்துல நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாட்ட போய் சேர முடியுமே தவிர மற்ற யாருமே என்ன ட்ராக் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் பரவாயில்லைங்க, அல்லாவுடைய பேர் ஒன்றுக்கு அல் கஃபூர் ரஹீம். அல்லாவோட சஜ்தால போய் ஒரு தடவை, அல்ல நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன், தெரிஞ்சே பாவம் செஞ்சுட்டேன், இல்லை என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பாவத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இஃப் ஐ ஸ்டார்ட் மை நியூ லைஃப் வித் நியூ குட் டேட்ஸ், அல்லா என்னோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு என்ன அல்லா சரியான பாதையில கூட்டுவோம். ஸோ இன்ஷால்லா நம்ம அந்த வகையில். அஸ்ஸலாமு அலைக்கும்.